வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது ப்ரான்ஸ் பக்கோடா. பொதுவா பக்கோடான்னா நம்ம கடலை மாவுல தான் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இது கடலை மாவு கிடையாது. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்துல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இதை நல்லா அடித்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. அடுத்தது இப்போ இதில் 1 கப்பு மைதா மாவு, ஆமாம், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி இல்லாம முட்டை அடிக்கிறது யூஸ் பண்ணியோ இல்லைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல பெருஞ்சீரகம், அது 1 டீஸ்பூன், கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்ல மணமா, அதுக்கு இது சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம். இது பெருசா இருந்தா 2, கொஞ்சம் மீடியம் சைஸா இருந்தா 3. அப்புறம் ஒரு 1/4 கிலோ போல கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா கட் பண்ணிட்டு. இதுலயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா கேப்சிகம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். வேண்டானா வேண்டாம், நான் இப்போ இது எனக்கு இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. அடுத்தது இப்போ இதுல சேர்த்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட மெயினான ஹீரோவரார் நம்ம இறால் மீன். ப்ரான்ஸை வாங்கி கிளீன் பண்ணி அந்த தோடை எடுத்துட்டு அந்த மேல இருக்க அந்த இது இருக்குல்ல, குடல் கிளீன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சது. ஸோ அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வறுத்து எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு நம்ம சாதாரணமா ஸ்நாக்ஸ் வறுக்கிறதுக்குலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, வடையெல்லாம் சுடுறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை கொஞ்சம் பெரிய பெரிய அளவாக எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்னா அப்படி வறுத்து எடுத்துடலாம். இல்லை எனக்கு நல்ல கிறிஸ்பியாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பக்கோடா போடுவோம்ல, அதே மாதிரி கையில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு அது நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்டோம்னா
அப்படியும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஈவினிங் டைமில், அதுவும் இந்த மழை குளிர் அந்த மாதிரியான டைம்லலாம் இது செஞ்சு ஒரு கப் டீ இல்லைன்னா காஃபி இதோட கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்கன்னா மறந்துடாம இந்த வாட்டியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற அந்த கருப்பு கலர் பெல்லையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.